Hello and welcome to another episode of Game Week Review slash Preview. கடந்த ரெண்டு எபிசோட் இன்னைக்கு இன்க்ளூடிங் ஹேமந்தால ஜாயின் பண்ண முடியல, which means one more வீக்குக்கு I get the celebrity all to myself. PV, welcome. Prasanna Balakrishnan from PV Talks. எப்படி இருக்கீங்க? How was your work day? Happy to be here. வெல்கம் ஒன்ஸ் அகெயின். இந்த போன வீக் நம்ம 33 செட் பண்ணி விட்டோம் ப்ரிவியூ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இந்த வீக் நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே 34 என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட FA கப் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸையும் அலசிட்டு நான் அதோட நன்றி டாடா பை பை சொல்லிக்கிறேன். பட் பிஃபோர் ஆல் ஆஃப் தட், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போத் PV டாக்ஸ் அண்ட் வட லண்டன். லாட் ஆஃப் அமேசிங் கண்டென்ட் கமிங் யர் வே. இன்னைக்கு டிராவுடைய இது விமர்சனம் வரும் கொஞ்ச நேரத்துல. அந்த கேமை பத்தி டச் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி லைக் ஐ சேட், என்கரேஜ் பண்ணி விடுங்க அக்ராஸ் த போர்ட். டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா சேனல்ஸ் வழியெல்லாம் போங்க, இங்க அதெல்லாம் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும் அது சொல்லும்போது. With that out of the way, game week 33 started with Brentford and Brighton. Started with a bunch of games, but we'll start with Brentford and Brighton. நான் வந்து இந்த ரிசல்ட் எதிர்பார்க்கவே இல்லை. 4-2 Brentford win. இதுவும் லைக் இட் வாஸ் ஒரு முடிஞ்சு போன கேம் மாதிரி தான் இருந்துச்சு அன்டில் ஒரு 2/3 ஆஃப் த கேமுக்கு. எஸ்பெஷலி கன்சிடரிங் பெட்ரோட ரெட் கார்டு அட் 661 மினிட் மார்க். அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். ஏதோ கொஞ்சம் ஃபைட்டு கொடுக்குற மாதிரி வந்தாங்க 81st மினிட்ல ஒரு செகண்ட் கோலை போட்டு பிரைட்டன். பட் பிரென்ட்ஃபோர்ட் நார்கார்ட் வழியா தே ஃபவுண்ட் தி இன்சூரன்ஸ் கோல் இன் ஸ்டாப்பேஜ் டைம். இந்த ரிசல்ட் எதிர்பார்த்தீங்களா? கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் பிரைட்டன் என்டையர் கேம். லைக் வந்து ஹோம் அட்வான்டேஜ், அப்புறம் பிரைட்டன் வர ரெட் கார்டு. ஸோ ஓகே, ஜெயிச்சிடாங்க நினைச்சேன். பட் இவ்வளோ என்டர்டெய்னர் கேம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நானு. அண்ட் வந்து அட்லீஸ்ட் பார்க்க நல்ல கேமா இருந்துச்சு. ஈவன் லைக் ரெட் கார்டு இருந்தா கூட லைக் இட் வாஸ் அ குட் கேம் டு வாட்ச். லைக் வந்து அண்ட் பிரைட்டன் நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. ஈவன் தோ தேவர் ரெட் கார்டு வந்து நல்லா ஃபைட்டு கொடுத்து ஈக்குவலைஸ் லைக் ஒரு 81st மினிட்ல சரி ஓகே ஏதோ வந்தாங்க, அப்புறம் புஷ் பண்ற மாதிரி பண்ணாங்க. கடைசியில் வந்து முடிச்சு விட்டானுங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தேம் ஒன்ஸ். பட் வந்து இட்ஸ் ஒரு சைடுல பார்த்து 16 ஷாட்ஸ், ஒரு சைடுல 12 ஷாட். ஸோ இட் வாஸ் லைக் ஸ்டில் அ வெரி குட் கேம் தான் ஓவரால். பட் அந்த பெரிய டிஃபரன்ஸ் வந்து பிரைட்டன் 3 shots on target out of the 12, whereas Brentford had 8 shots on target out of the 16. And the shot conversion, that is I think the key நினைக்கிறேன். அக்யூரசி அண்ட் ஷார்ட் கன்வர்ஷன், அந்த இடத்துல தான் பிரென்ட்ஃபோர்ட் ஸ்டாட்ஸ் தட் கேம் அவே. ரொம்ப கிளினிக்கலா ஆடினாங்க. நாங்கள் ஹைலைட்ஸ் பார்த்தப்போ அவங்க என்ன தே ஹேட் அ கிளியர் ஐடியா என்ன பண்ணணும்னு. பிரென்ட்ஃபோர்ட் நல்லா பிரிச்சு விட்டு கேப் அழகா வந்து எடுத்துக்கிட்டாங்க. எம்புமோ had an amazing game. மனுஷன் இந்த ஆஃப் சீசன்ல பிரென்ட்ஃபோர்ட் தக்க வச்சுக்க முடியுமா எம்புமோவை? இல்ல டோனி மாதிரி இவரும் கிளம்பிடுவாரா தெரியலையே. ஏன்னா வந்து டிபெண்ட்ஸ் எவ்வளவு வருதுன்னு. இப்போ ஒரு நம்ம 30-40 ரன் வந்தாச்சு தள்ளிப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. மேபி ஒரு 70 மில்லியன் மைட் ஸ்டார்ட் திங்கிங். அதான் நான் யோசிக்கிறேன். Interesting. Brighton வந்து last 5 games they have not won Premier League, that is they have not won a single game. The last win they had was against Fulham 2-1 back in March, and almost April end வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாசமா அவங்க கிட்ட ஒரு வின்னே இல்லை. ஃபுல்லமோட வின் பண்ணப்போ they were in a very good position from a table perspective. Top 7ல இருந்தாங்க, டாப் 5 நோக்கி, டாப் 4 நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது முடியாம அவுட் சைட்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரைட்டன் வந்து 10th இருக்காங்க. They in fact trailed Brentford by 2 points at this point with the same amount of games played. இதுல பிரைட்டன் வந்து ஒரு பாயிண்ட்ல டாப் 5-6ல முடிக்க வேண்டிய மாதிரி இருந்துட்டு இப்போ அவுட் சைட் டாப் 10 முடிப்பாங்களே. இது ஃபயரபிள் அஃபென்ஸ் கோச் அந்த மேனேஜருக்கு. பிரென்ட்ஃபோர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அபார்ட். ரியலி ஐ மீன் ஏன்னா யூ எக்ஸ்பெக்ட் ஃபினிஷ் அந்த ஹாஃப் அந்த 10th 11th அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டே பண்ணுவேன். ஸோ அது வந்து ஒரு ஃபைட்டு கொடுத்தோம் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணாங்கன்னா லைக் எப்படி சொல்றது, ஒருவேளை வந்து ரெலிகேஷன் சண்டை போட்டுருந்தாங்கன்னா தென் கேள்வி கேட்கலாம் அது சாக்கபிள் அஃபென்ஸா இல்லையான்னு. பட் திஸ் இஸ் வேர் யூ எக்ஸ்பெக்ட் them to be, so I don't think so.
ஓகே, சோ என்னதான் பிரைட்டன் சுட்டு போட்டாலும் நீங்க மாற மாட்டீங்க, அப்படிதான் இருக்க போறீங்க அப்படின்ட்டு. திஸ் இஸ் கோயிங் டு பி. கரெக்ட். மூவிங் ஆன், வெஸ்ட் ஹாம் சவுத் ஆம்ப்டன். இது வந்து ஒரு இன்சாம்னியாக்கு கியூர் ஆக்க இருக்கக்கூடிய கேமா இருந்துச்சு. ஒரு உடையப்பா சாமி. predominant of the game, predominantly the game தான் இருந்துச்சு. எனக்கு ஹைலைட்ஸ் பார்க்கவே போர் அடிச்சதுன்னா அந்த கேமை பார்த்தவங்க எல்லாம் நான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆமா. இதுக்கு மாத்தி மாத்தி ஷார்ட்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணிட்டாங்க. இது அக்யூரசி, ஆன் டார்கெட் அப்படின்லாம் பார்த்தா ரொம்ப கம்மி. ஐ டோன்ட் நோ ஹவு சவுத் ஆம்ப்டன் ரெஸ்கியூட் அ பாயிண்ட் அட் தி எண்ட். இட் வாஸ் அட்டர்லி சர்ப்ரைசிங். பட் திஸ் கேம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கேம்ஸ், ரெண்டு பேரும் நீங்க வீட்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம். ஆமா. கிராம் பாட்டர் வந்து மிட் சீசன்ல எடுத்துக்கிட்டதுனாலதான் இந்த இதுவா ஒரு ஃபுல் ஆஃப் சீசன் கொடுத்து ஒரு டீமை கஸ்டமைஸ் பண்றதுக்கெல்லாம் விட்டாங்கன்னா, யூ திங்க் ஒரு பிரைட்டன் லெவல்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும்னு? எஸ் அண்ட் நோ. பிகாஸ் வந்து ஓவராலாவே ஐ திங்க் இஸ் லிமிட்டடா ஒரு மேனேஜரா லைக் ஒரு பிளான் எடுத்து எப்படி ஆடணும்னு, பட் அந்த பிளானை தாண்டி போயிட்டேன்னா சுத்தமா தெரியுது எப்படி ஆடுது. ஹி கே நாட் அடாப்ட் டு சேஞ்சஸ். அதுதான் ஒரு பெரிய ஒரு இது. லைக் ஈவன் செல்சியில அதான் பார்த்தோம், ஒரு சின்ன இது வந்தாலும் ஹி கே நாட். அதுல இருந்து லைக் நல்ல பாயிண்ட் இருக்குன்னா ஓகே, லைக் டீசெண்டா போயிட்டு இருக்கும். பட் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகி போச்சு, ஒரு லாஸ் ஒரு இன்ஜுரினா ஹி கே நாட் அடாப்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய இது. ரெண்டு டீமே எப்படின்னா, ஒரு டீம் வந்து அப்பாரா நான்லாம் வந்து ரெலிகேட் ஆகாம இருக்கேன், இனிமே எனக்கு என்ன ஆகும் கவலை இல்லைன்னு. இன்னொன்னு நான் தான் இப்படியும் லாஸ்ட் பிளேஸ் தான். ஸோ மைட்டஸ் நான் வந்து சரி ஓகே போய் தொலை, வந்து போய் ஆடலாம் அந்த மாதிரின்னு. ஸோ அதான் லைக் ஒன் ஒன் யூ நோ யுவர் ஃபேட். லைக் வந்து 5 கேம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பெருசா ஒன்றும் எதுவும் மாற போறது இல்லை. ஸோ வை ஈவன் பாத்து சும்மா வந்து ஓகே வந்து ஆடுறோம், நானும் ஜெர்சியை போட்டு வந்துட்டேன். ஆடுறோம், காசு கொடுத்துட்டாங்களே வந்து ஆடுறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஃபார் வாட் இட்ஸ் வர்த், வெஸ்ட் ஹாம் ஹேவ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரிக்கியஸ்ட் பிக்சர்ஸ் லெஃப்ட். அவங்க வந்து தேர் பிளேயிங் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், டாட்னம், மேன் யுனைடெட். டாட்னம் அண்ட் மேன் யுனைடெட் போத் ஆஃப் தெம் யூரோப்பா லீக் மிட் வீக் கேம்ஸுக்கு முன்னாடி. தே வில் பி பிளேயிங் நாட்டிங்ஹாம் ஃபைனல்ஸ் பொட்டென்ஷியலி பிஃபோர் FA கப் ஃபைனல். ஸோ கோயிங் டவுன் த இது, அண்ட் அட் தட் பாயிண்ட் ஆல்ரெடி ரெலிகேட்டட் இப்ஸ்விச் டவுன் டீம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ 8 கேம்ல கிட்டத்தட்ட 4-5 கேம் அவங்களுக்கு வந்து ஒரு கினி கேம்ஸ் மாதிரி இருக்கு. இதுலயும் அந்த பாட்டரால இது பண்ண முடியல அப்படின்னா, ஐ எம் கொஸ்டினிங். ஒரு காலத்துல இங்கிலாந்து மேனேஜர், செல்சி வந்து அவ்வளவு காசு கொடுத்து பிரைட்டன் கிட்ட இருந்து வாங்கின மேனேஜர், அந்த ரெஸ்யூமே எல்லாம் இப்போ போய் என்னப்பா பண்ற அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. யூ ஹாவ் நோ பிசினஸ் டிராயிங் கேம்ஸ் அட் 90+5. ரெலிகேட் சவுத்ஹாம்ப்டன் அட் ஹோம். ரைட், எக்ஸாக்ட்லி. தெரியல. சி எப்படியும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க பொசிஷன் ஆக போதில்லை. தே நாட் கெட்டிங் ரெலிகேட்டட் அண்ட் தே நாட் கெட்டிங் மோர் தென் அவ்வளவுதான். சோ எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இதுதான் இருக்கானுங்க. சோ தெரியல, பண்ணலாம் பண்ணாம போலாம். பட் ஐ டோன்ட் see them doing anything like at least in the season. Maybe or off me, I think he gets the first 10 games. 10 கேம் பார்ப்பாங்க, நீ தேரலையா கிளம்பி போயிட்டே அந்த மாதிரி தோணுது எனக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் த சேம் திங் டூ. சவுத் ஆப்டன் பத்தி பேசுறதுக்கு ரொம்ப இல்லை, பட் ஆன் தி அதர் சைட், ப்ரொமோஷன் சைட்ல லீட்ஸ் அண்ட் பர்ன்லி ஹேவ் சீல் த டீல் ப்ரொமோஷனுக்கு. பண்ணி முடிச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில எந்திரிச்சு லீட்ஸ் மேனேஜர் மேபி ஃபயர்ட் அப்படின்னு. என்ன யூஸ்வலா ப்ரமோட் ஆகி மிட் சீசன்ல அடுத்த சீசன் எல்லாம் ஃபயர் பண்ணுவீங்க, இப்ப என்ன அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? There's something that they don't like maybe. இல்லனா they won't do it. So ஆனா கண்டிப்பா வந்து வெல்கம் பேக் லீட்ஸ் யுனைடெட். எலன்ட்ரோர் வந்து ஃபயரா இருக்கும். வெதர் மேன் யுனைடெட் கோ தேர் ஆர் செல்சி கோ தேர், அது வந்து ஒரு பெரிய ஒரு ரைவல்ரி. அது கண்டிப்பா ஃபன்னா இருக்கும் பார்க்கிறதுக்கு. Yeah, that is true. That is true. Coming back to game week 33, Everton Man City was the next game. This is first of Man City's 2 games. ரொம்ப அப்படியே க்ளோஸா ரெண்டு டீமும் எவர்டன் வந்து நீங்க தாண்டி போடா பாப்போம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. சிட்டி அட்டாக் மேல அட்டாக்னு வேவ் ஆஃப்டர் வேவ் எடுத்துட்டு வந்தாங்க. அவ்வளவு வேவ் பண்ணதுக்கு சிட்டி had 12 shots on target, not that many. ஒரு for a team that had close to 2/3 of the possession, முக்காவாசி நேரம் பாலை வச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த மாதிரி இருந்த ஒரு டீம் கிரியேட் ரொம்ப பண்ணல. பட் எவென்ச்சுவலி
scraped with a 2-0 win, அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. சிட்டிக்கு வந்து இது ஒன் ஆஃப் டூ வின்ஸ் இன் திஸ் கேம் வீக் ஆப்வியஸா, ஸோ தே கன்சாலிடேட் ரியலி வெல். டேர்ன் அரவுண்ட் நடந்துட்டு இருக்கா, ஸோ சிட்டி டாப் 3 எழுதிடலாமா? ஸ்டில் ஃபாரஸ்ட் இன்னும் கேம் இன் ஹேண்ட் இருக்கு. ஸோ அதை ஜெயிச்சா வந்து தே கேன் ஸ்டில் கோ தேர்ட். ஸோ பட் சிட்டிக்கு இப்போதைக்கு பெருசா ஆடுறதுக்கு டாப் 5 தான். லைக் தேர் இஸ் நதிங் எல்ஸ் டு ப்ளே ஃபார். அண்ட் எஃப்ஏ கப் செமிஃபைனல் ஆப்வியஸ்லி. பட் அட் திஸ் பாயிண்ட் லைக் எப்படியோ ஜெயிச்சிருங்க, டாப் 4 அந்த மாதிரி வந்தா போதும் அந்த மாதிரி. பிகாஸ் ஃபார் த சீசன் தே ஹேட் அட்லீஸ்ட் ஒரு டாப் 4 or 3 வந்தா நல்ல ஒரு இதுவா இருக்கும். அப்படியே ஒரே ஏரியா டேங்க் பண்ணி கீழே போயிடுவானா அப்படின்னு. லைக் ஏன்னா போத் கேம்ஸ்மே வந்து கொஞ்சம் க்ளோஸ் கேம்ஸ் தான். இது வந்து 84 மினிட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்கோர். அண்ட் வில்லா கேம்ல தே ஹேட் டு வின் 90 பிளஸ் செகண்ட் தேர்ட் மினிட். ஸோ அது வந்து அட் திஸ் பாயிண்ட் ஜெயிச்சா போதும். அண்ட் ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ Exactly. at least a good end to the season, if not it. And in the last 5 games, they won 4. Like, though they knew they had a bad season, but at least finish it well and uh, get Champions League and go move on in the summer. Yeah, to both Nottingham Forest and Newcastle have a game in hand, potentially going above Man City by the end of this weekend. Chelsea and Aston Villa trailing them very closely, 57 points each. And the Aston Villa game, it seems like that Aston Villa defeat is like a blessing in disguise for Chelsea to consolidate or create a 3-point gap in the upcoming game week. But before we get there, Crystal Palace Bournemouth. This was another அந்த கேம் வந்து எப்படி இந்த கேம் நில் இருந்துச்சு, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெட் கார்டு ஃபார் கிறிஸ்டல் பேலஸ் லிட்டரா அந்த கேம் படுத்துட்டானுங்க. ஆர்சனல் அந்த மேன் சிட்டியோட சீசன் ஸ்டார்டிங்ல லியாண்ட்ரோ ட்ரோசார்ட் ரெட் கார்டுக்கு அப்புறம் அந்த 10 மேனை வச்சு ஒரு டிஃபென்சிவ் இது காட்டுவாங்க, அதே மாதிரி இருந்துச்சு இந்த கேம் பாக்குறதுக்கு. ஜீரோ ஷாட்ஸ் ஆன் டார்கெட். நான் எஃபிஎல் பட்டா வச்சு கதர்னேன், டேய் ஏதாச்சும் பண்றா ப்ளீஸ், மாலையாச்சும் காலில் வச்சுக்கடா, நான் தொட்டா மாட்டேன் அப்படின்னு நின்னான். போர்னமத் அந்த பக்கம் 3 quarters possession, 15 shots on goal, 4 shots on target தான். Accuracy in the garbage, and not unable to break down a 10-man Crystal Palace with a man advantage. போர்னமத் வந்து சீசன் பிரைட்டனோட பெரிய லெவல்ல டீரைல் பண்ணிருக்காங்க இந்த சீசன். சீசன் முடிஞ்சா போதும்னா சாமி அப்படின்னு. ஏன்னா டாப் 6 கிட்ட ஒரு பேச்சுல இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து டாப் ஹாஃபே ஃபினிஷ் பண்ணா போதும் அந்த மாதிரி ஆடுறானுங்க. ஏன்னா so bad of a downfall. Like when the last 5 games the ஒரே வின் தான். இரேலா வந்து லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன் வாஸ் ஹாரிபிள், பட் எண்டிங்ல கன்சாலிடேட் பண்ணா. இந்த வருஷம் மிட் சீசன் வரைக்கும் செம்மையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் விழுந்துருச்சு. இன்ஜுரிஸ் அப்படின்னு ஒரு ரீசன் வச்சிருக்காங்க, பட் ஸ்டில் நாட் கிரேட். இவருக்கு அடுத்த பெரிய கிளப்புக்கு போறதுக்கான செல்ஃப் இன்ஃபிளிக்டட் வூண்ட் ஆயிடுமா அது, இல்ல ஸ்டில் கிரேட் மேனேஜர் போவாருன்றீங்களா? கண்டிப்பா வந்து see even though Bournemouth 8th 7th finish பண்ண ஒரு அச்சீவ்மென்ட்னாலும் like for where they started எங்க இது so தெரியல. ஐ திங்க் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தெம் ஒன்ஸ். லைக் வந்து லைக் போர்மத் வந்து இப்போ ட்ரிபிள் டபுள் பண்ணிட்டாங்க. 13 wins 10 losses 10 draws. அவங்களுக்கு ஒரு ட்ரிபிள் டபுள் பாஸ்கெட்பால் வின் பண்ணி விட்டானுங்க. ஸோ தெரியல பாப்போம். ஐ திங்க் ஃபார் தெம் they'll finish 8th probably, 8th or 9th. Actually 8, 9, 10 வந்து there's only ஒரு பாயிண்ட் தான் கேப் இருக்கு. ஸோ in fact you can argue that again. நான் வந்து Brighton Brentford சொன்ன மாதிரி தான் Bournemouth rightfully where they are, but correct. பட் அவங்க பண்ண ஸ்டார்ட்டுக்கு வந்து you expect them at least வந்து ஒரு 7th 8th அந்த மாதிரி புஷ் போறாங்கன்னு, பட் பண்ணலை. ஸோ பாப்போம். So in fact you can make the argument 12th ல இருந்து ஆரம்பிச்சு 9th வரைக்கும் or 8th வரைக்கும் 4-point கேப். எனிவே எப்படி வேணா போகலாம். although Crystal Palace have played an extra game, எப்படி வேணா போகலாம். And Palace again, they had a good point today, and upcoming the semi-finals வர போறாங்க இப்போ FA Cupல. So Palace have a busy fixture schedule to come, but இன்னைக்கு கேம் நமக்கு வருவோம் அதுக்கு. பட் Palace seem to be firing on all cylinders, especially although they had a red card that was unfortunate, so ரொம்ப எதுவும் கிரியேட்லாம் பண்ண முடியல.
பட் இதுக்கு இப்போ பேலஸ் ஹவ் பின் பிரிங்கிங் ரிச் கோல் ஸ்கோரிங் ஃபார்ம். அது ஹோப்ஃபுல்லி வீக்கெண்டுக்கும் கண்டினியூ ஆகும்னு நான் நம்புறேன். another good turnaround story in Palace. What do you think? ஆமாமா கண்டிப்பா. லைக் எங்க இருந்தானுங்க and எங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு. அண்ட் நவ் தேர் இன் கப் செமிஃபைனல். ஸோ கண்டிப்பா நல்ல Hmm. சீசன் தான் இதெல்லாம். Good season. I agree. ராய் ஹாட்சன்ல இருந்து இவர்கிட்ட கிளாஸ்னர் கிட்ட போனது வந்து ஒரு வெல்கம் சேஞ்சா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சர்ப்ரைசிங்கா ஹாட்சனை மிட் சீசன் வேற ஃபயர் பண்ணாங்க. தட் வாஸ் ஷாக்கிங் அட் தட் டைம் when it happened. பட் இன் ஹைண்ட்சைட் பேலஸ் வந்து விண்டிகேஷன் அப்படின்ற ஒரு போர்டு எடுத்துட்டு வரலாம் போல இருக்கு. ஆட்சனே போதும்னு பாரு. ஐயா போதும் ஐயா, நானே ரிட்டைர்மெண்ட்ல இருக்கேன், என்ன ஏன் வந்து டார்ச்சர் பண்றீங்க ஒன்னும். அந்த அந்த லெவல்ல இருக்க மனுஷன் ஆமா. பாவம். லைக் வந்து உண்மையிலேயே வந்து லைக் அவர் வந்து இட் சீம்ஸ் லைக் அந்த ரிட்டையர்மெண்ட்ல இனஃப் காசு சேர்த்து வைக்கல, திரும்ப நான் வேலைக்கு போகணுன்ற அந்த கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்ல இருந்து வர பால் மாதிரி இருந்தாரு பாக்குறதுக்கு. ஆமா. சரி, இன்னொன்னு என்னன்னா, ஐ திங்க் மேபி தட்ஸ் த வே ஹவ் தே ஒர்க். அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஹாலிடேல விட்டாலும் ஐயோ நான் வேலைக்கு போனமே, ஐயோ வேலைக்கு போனமே அப்படின்னு அந்த ஒரு இதுல வந்துடும் மேபி. சில பேருக்கு அப்படி. யா, தட்ஸ் ட்ரூ. மூவிங் டு ஆஸ்டன் வில்லா வர்சஸ் நியூ கேசல் இந்த கேமுக்கு வந்தப்போ ஆஸ்டன் வில்லாவை எத்தனை கோல்ல நாங்க ஒன்று அடிக்க போறோம் அதுதான் மேட்டர் அப்படின்னு நான் உள்ள போனேன் கேமுக்கு. பட் ஆஸ்டன் வில்லா நியூ கேசல பேசுவியா 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 அப்படின்ற மாதிரி தலையிலேயே ஆமா. தட்டி உட்கார வச்சானுங்க. 4-1. I couldn't believe what I saw. Half time it was 0-0. It's not even close. Aston Villa had 23 shots on goal that game. It seemed like நான் திரும்ப பார்த்தேன், நியூ கேசல் ஒரு மேன் டவுனா இருக்காங்களா இல்ல யாரா விளையாடலையா, எங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியல. நியூ கேசல் வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன் தட் கேம். ஆமா செஞ்சிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல டோன் செட் பண்ணிட்டாங்க. ஓலி வாட்கின்ஸ் ஃபர்ஸ்ட் மினிட் செட் பண்ணாங்க. அங்கேருந்து தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். ஈக்குவலைஸ் பண்ணாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த எப்போ வில்ல அடிக்கிறாங்களோ அங்கேருந்து தேல் கம் பேக் தெரிஞ்சு, அங்கேருந்து தேல் டேக் இட் ஆன் தெரிஞ்சது. லிட்டரலி லைக் 2 goals வித்தின் 3 minutes. நல்ல ஒரு ஓன் கோல் வர போட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் லைக் டிசைட் பெர்ஃபார்மன்ஸ் தான். பிரச்சனை செல்சிக்கு அது உதவாது. ஏன்னா ஐ வாண்டட் போத் டீம்ஸ் டு டிரா. பட் எனிவே பட் வந்து வில்லா புஷிங் கோயிங் ஃபார் த புஷ். ஏன்னா வந்து பிகாஸ் எஃபெக்டிவ்லி த சீசன் இஸ் லைக் அந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஈவன் தோ தே லாஸ்ட் ஆன் அக்ரிகேட், அந்த பிஎஸ்டி கம்பேக் கொடுத்தது வந்து நல்ல ஒரு புஷ் கொடுத்தது அவங்களுக்கு. ஸோ அதை வச்சு இதுல வந்து வச்சு செஞ்சு விட்டானுங்க நியூ கேஸ்ல. So Aston Villa வந்து they have nothing to play for the remainder of the season. அதான் FA Cup இல்ல அவங்க. Yeah, they're not there. இல்ல ஓ இருக்காங்க கிறிஸ்டல் பேலஸ் அவங்க தான். சாரி. So potentially கிறிஸ்டல் பேலஸ் ஆஸ்டன்ல potentially playing for a cup still. But Emery வந்து from a Premier League standpoint top 4 அச்சீவ் பண்ண பாப்பாரா? ஏன்னா FA Cup வின் பண்ணா கூட you're only guaranteed Europa. இப்போ வந்து அவங்க 7th இருக்காங்க with 5 Champions League spots this season. They likely get in Europa current standingல. But Emery will want to get into the top 4, get to Champions League. அவரால முடியுமா? I think the best they can do is 6th. அதுக்கு மேல கஷ்டம். Because வந்து it's so scared. But then again you never know. Like வந்து ஒரு பாயிண்டோ 2 பாயிண்டோ தான் கேப்பே இருக்கு. இப்போ வந்து 4 points. So you never know. But you have to Villa at this point வந்து கடைசி 5 games winnable games நினைச்சு அதுக்கப்புறம் let take it from that அந்த மாதிரி எடுத்துக்கணும். Yeah, 5 finals to go. Because that is how they see. That's how they should be seeing it. But பாப்போம். Yeah, Villaக்கு இன்னும் 4 games தான் இருக்குன்னு நினைக்கிறேன் at this point. 4 game தான் இருக்கு. ஆமா 34 played. Okay, Newcastle அவங்களுக்கும் எதேதானா verdict top 4 consolidate பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸை விட்டுட்டாங்க. Now they are stuck in 5th. They still have 1 game in hand. So on the game in hand ஜெயிச்சா they can the game in hand வந்து யாரோட Saturday Ipswich போட்டிடுவாங்க. பிரச்சனையே இல்லை. Newcastle running பார்த்தோம்னா they have Ipswich at home, Brighton away, then Chelsea at home, Arsenal away,
and then Everton at home. So I think they'll win they'll beat Ipswich, they'll draw Brighton. அந்த மே 11th கேம் தான் ஒரு பெரிய டிசைடரா இருக்கும் நியூ கேசல் செல்சி அந்த இதுக்கு. பிகாஸ் செல்சி Yeah. லைக் டூ பிக் கேம்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நியூ கேசலவே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ரெண்டுமே அதான் பெரிய பிரச்சனை. ஸோ Yes. இட்ஸ் லைக் அது லைக் நியூ கேசலவே என்னால பிரச்சனை தான். நான் வந்து சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா. ஸோ நம்ம செல்சிக்கு வருவோம், பட் நியூ கேசல் பொறுத்த வரைக்கும் தே கண்ட்ரோல் தேர் ஃபேட்ன்றீங்க. they control that fate, yes. Because in the game they said they'll go third in நினைக்கிறேன். They do. In the game they Yes. said they go third if Nottingham Forest don't win their game. So at least they'll be at fourth in the game in ஜெயிச்சாங்கன்னா. So they still control their fate தான். Interesting. Okay. So moving on, Newcastle and the Arsenal Ipswich Town went away to Ipswich Town. Arsenal 4-0 ஜெயிச்சானுங்க. Ipswich Townக்கு ஒரு ரெட் கார்டு வேற. At this point ரெண்டு டீமுமே ஒன்னு ரெலிகேஷன் ஆல் பட் கன்ஃபார்ம்டு, இன்னொன்னு டாப் 4 ஆல் பட் கன்ஃபார்ம்டு. Arsenal probably have more to focus on outside the Premier League at this point, considering இவங்கள Premier League champions அக்கௌண்ட் ஆயிருவாங்க லிவர்பூல். ஸோ பெருசா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆர்சனலுக்கு அட் திஸ் பாயிண்ட் பிரீமியர் லீக்ல சால்வேஜ் பண்றதுக்கு. பட் டு யூ திங்க் ஆர்சனல் ஆன் தி அவுட் சைட் வில் ஃபினிஷ் அவுட் சைட் டாப் 4? ஏதாவது அன்ரியலிஸ்டிக் சான்ஸ் இருக்கா? சான்ஸே இல்லை. பட் லைக் they should just consolidate second at this point. ஏன்னா ultimately if you win like 2 more games you should be consolidating second. like எல்லா 4 கேமும் தோத்தா கூட, which is unlikely, 4 கேம் தோத்தா கூட கீழே இருக்கிற வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜெயிச்சு மேல வருவாங்களான்னு கஷ்டம் தான். எல்லா கேமும் ஜெயிச்சு வருவாங்கன்னு கேள்விதான். ஸோ அட் திஸ் பாயிண்ட் செகண்ட் தான். they should just focus on consolidating second and எப்படியும் your like hopes like எப்படியும் வந்து focus on Champions League தான். அதுல வந்து எந்த ஒரு கேள்வி கூடயும் கிடையாது. and this midweek in the weekend you don't play, so I think you have like almost a week's rest for PSG. So அதுதான். Okay, moving on to the next set of Sunday games. Man United Wolves. இந்த கேம் வந்து Wolves 1-0 ஜெயிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. I thought it will be a draw. But Wolves வந்து they won thanks to an amazing Pablo Sarabia free kick. அதுவும் towards the end of the game, very good free kick. மேட்ச் வந்து யுனைடெட் நிறைய கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணதுக்கு 2 ஷார்ட் டார்கெட் தான் வச்சிருந்தாங்க. they have a big striker problem. ஆஃப் சீசன்ல மேன் யுனைடெடால அதை சால்வ் பண்ண முடியுமா? காசு கொடுப்பாங்களா கிளேசர் இப்போ இனியோஸ்? அதான் பெரிய பிரச்சனை. லைக் வந்து சம்டைம்ஸ் லைக் வந்து சரி ஃபெயிலியர் டேக் த எல் அண்ட் மூவ் ஆன் அந்த மாதிரி ஹாய்லாண்டுக்கு பண்ணாங்களாங்க டவுட் தான். ஏன்னா வுல்ஸ் வந்து இப்பதான் லைக் நியூ மேனேஜர் லைக் எப்போ சாக் பண்ணாங்க உங்க மேனேஜரா லைக் few months ago and they are able to win 5 games in a row. Wolves are able to win 5 games in a row, but Man United cannot even win 2 games in a row Premier League la. லைக் வந்து அந்த ஐ திங்க் அந்த Thursday ஒரு ஹேங் ஓவர் வந்து அப்படியே இது வச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட. அந்த Thursdayல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கிரேசியான கேம் நடந்ததுக்கு அப்புறமா சண்டே கேம் இருக்குன்னு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆடினானுங்க. அண்ட் அந்த கேம்ல லெத்தார்ஜின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு லேக் ஆஃப் சம்திங் இருந்துச்சு. I don't know what lack of, but seems to be a lack of so many things for இவங்க at the moment, United at the moment. Creativity lack பண்றாங்க, defensive stability lack பண்றாங்க, சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி. பட் அமரம் வந்து you have had about half a season இது வரைக்கும் evaluate பண்றதுக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல். பாசிட்டிவ் அட்லீஸ்ட் என்னன்னா he's trying, like எனக்கு அமரம் ஒரு என்ன விஷயம் புரியலன்னா he says the right things ஆனா செய்ய மாட்டேங்கிறாரு. சொல்ல ஒரு பக்கம் செய்யற வேற ஒரு பக்கம் இருக்கு. ஸோ எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. அண்ட் வந்து என்னதான் நீங்க சொல்லலாம் வந்து ஹாஃப் சீசன் தான் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு மெஸ்ல போயிருக்காருன்னு, பட் 6 wins in 22 வந்து அன்அக்செப்டபிள். இதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது. 22 கேம்ல 6 கேம் மட்டும் எப்படி உங்களால ஜெயிக்க முடியும்? இவ்வளவு லாஸ் லைக் வந்து அதுவும் 14th, they are now at 14th வந்து லைக்
ஈவன் when they sacked Ten Hag எங்க இருந்தாங்க? Like were they 6th or 7th something அந்த ரேஞ்சில? No, no, they were still 14th or 15th. I think they were 2 points. No, they were 4 கீழ points இருந்தாங்களா? off ஓகே, of, தாண்டி. but it was still 4 points off of top 10 அந்த மாதிரி இது இருந்துச்சு. Right now ஓகே, it பட் is வந்து ஸ்டில் 6 wins in 22 அன்அக்செப்டபிள். எல்லாம் ஒத்துக்கவே முடியாதுங்க. லைக் வந்து that shows like even if you win the Europa League தான் உங்களுடைய bread and butter. எது வந்து உங்களுக்கு like what confidence will they give you, like saying okay இது பண்ணிருக்காரு, நான் நீ இவனை நம்பி காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு காசு கொடுக்க முடியுமானே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லைக் ஒண்ணுல பேசிக்கா ஃபேன்ஸ வந்து லைக் அங்க ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் 50 வருஷமா ஒரு சீசன் டிக்கெட்டா இருக்கிற இது வந்து மூவ் பண்ணானுங்க பிகாஸ் தே வாண்ட் டு ஆட் மோர் கார்பரேட். அதெல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஏன்டா 50 வருஷமா ஒருத்த வந்து லைக் சீசன் இன் சீசன் அவுட் கேம் இன் கேம் அவுட் உன்னை வந்து பாக்குறதுனா அவனை ட்ரீட் பண்ற விதம் எப்படியா, எவ்வளவு கேவலமா இருக்கணும் அந்த மாதிரி பண்றதுக்கு. சோ it's so sad, heartbreaking இருந்துச்சு அத பாக்க. ஆமா, like and that's just the basic thing. Like when you look at what they did in the cost cutting, இவ்வளவு பேரை கட் பண்றது, இந்த கேண்டீன் இது பண்றது, லைக் இதெல்லாம் பாக்குறப்பே வந்து இவ உண்மையிலேயே லைக் இந்த I don't want to be harsh, but கஞ்ச கோடீஸ்வரன் வைப்ஸ் தருது எனக்கு. உண்மையிலேயே கோடீஸ்வரனா இல்ல வந்து இந்த புரோக் பில்லியனர் கஞ்ச கோடீஸ்வரன் அந்த மாதிரி வைப்ஸ் கொடுக்குது எனக்கு. சோ ஐ டோன்ட் நோ. காஸ்ட் கட்டிங்க வந்து ஒரு கஞ்ச பிஸ்னாரி லேஞ்சி கொண்டு போயிட்டாங்க. ஆமா, அண்ட் வந்து அண்ட் எவ்வளவு செலவு பண்ண முடியும் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எவ்வளவு செலவு பண்ண முடியும் அண்ட் செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு. பிகாஸ் மேன் யுனைடெட் கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. பட் क्वेश्चन இஸ் எவ்வளவு அவங்களால லைக் ஹவு மச் கேன் தே செல் அண்ட் அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, லைக் எவ்வளவு ரிட்டர்ன் வருதுன்னு. பட் தெரியல. some people are hammering out. நான் அவங்க வந்து தப்பு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஒரு இன்ட்ரிமா வந்து 6 wins or 22னா கண்டிப்பா வந்து சாக்குன்னு சொன்னா நானும் சாக்கு தான் சொல்லுவேன். பிகாஸ் யூ cannot win and especially given that அந்த 6 wins அந்த ஈவன் இதுல வந்து லைக் they can get it for the bigger games. லைக் சிட்டி அடிக்கிறானுங்க, லிவர்பூல டிராப் பண்ணானுங்க where they should have won it. and இந்த யூரோப்பா லீக் கேம்ஸ்லாம் வந்து இது பண்றச்சே வந்து யூ லைக் ஓகே இந்த டீம் சரக்கு இருக்கு, பட் அவங்களால கொண்டு வர முடியல. ஆமா, இந்த எக்ஸாம் ஃபியர் மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்துறானே கரெக்ட்டா. ஆமா, but I think at this point வந்து their focus will be on Europa League now, because Europa League is a Champions League la, so you might as well focus பண்ணலாம். and Bilbao are a very tough opponent. அங்கதான் ஃபைனல் வேற. so Bilbao வந்து even though with I think Nico Williams might be suspended, but I think they will fancy Europa League because second leg Old Trafford la ஃபர்ஸ்ட் லைக்ல வந்து பில்பால போயிட்டு ஓகே ஒரு டிராவோட வந்தா we'll take them at Old Trafford அந்த மாதிரி ஒரு இதுல இருப்பாங்க. and you never know. Interesting. Going to Fulham Chelsea London derby. Fulham வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல Chelsea was virtually non-existent மாதிரி இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல கேம திருப்பி போட்டு இப்ப நான் இந்த அது வரைக்கும் லெஃப்ட்ல விளையாடிட்டு இப்ப நான் சீரியஸா விளையாடுறேன், இந்த ஃபீஃபால ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வருவாங்களே கண்ட்ரோலர், அந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸுக்கு செல்சி கண்ட்ரோலர் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க. இது இனஃபா? I think Chelsea will want to consolidate top 4 in any way possible. Conference League எழுதி வச்சாச்சு செல்சிக்கு. at this point it's theirs to lose. சர்டன் எழுதி வச்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லெகியா வாட்ஸா கூட அந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த லைக் வந்து லைக் ஃபைனல் போயிடுவோம் பிகாஸ் we are playing உங்களுடைய தோட்டம் aka your garden. நான் not even kidding, டீம் பேரு your garden. ஸ்வீரின் தான் 12th இருக்கானுங்க. சோ தட்டு தரமணி will beat தட்டு தரமணி அவங்க தாண்டி ஃபைனலி பெட்டிஸ் அல்லது ஃபியோரன்டினாவை தான் சந்திப்போம். I won't be so sure, but we have to win that. அது வந்து சந்தேகமே கிடையாது. நீங்க சொல்லுங்க. What is your are you a Maresca believer? இல்ல Maresca வந்து டாப் 4 ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் along with and Conference League ஜெயிச்சாகணும் for him to go to next season? ஏன்னா வந்து அட்லீஸ்ட் டாப் 5 ஃபினிஷ் பண்ணி ஆகணும். பிகாஸ் நவ் டாப் 5 வந்து சிஎல் கன்ஃபார்ம் ஆனதுக்கு டாப் 5 ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து ஃபார் வேர் வி ஸ்டார்டட் லைக் டிசம்பர்ல ஒரு டைட்டில் டாக்ல இருந்த ஒரு டீம், ஆப்வியஸ்லி we knew that they were going to finish title நாலோ அட்லீஸ்ட், பட் அங்கேருந்து the drop has been so bad.
லைக் வந்து எப்படி வந்து உங்களால டிராப் இவ்வளவு கேவலமா இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அண்ட் த ஃபேக்ட் தட் he does not want to change anything எனக்கு வந்து பயங்கர சந்தேகமா இருக்கு. லைக் வந்து ஓகே சொல்லலாம் வந்து லாஸ்ட் சீசன்ல இருந்து ஓகே இன்னும் நிறைய கோல் ஸ்கோர் பண்றோம், இன்னும் டிஃபென்ஸ் எவ்வளவு கொஞ்சம் பெட்டரா இருக்கும், லைக் we have the fourth best defensive record in the league despite having Sanchez, Colvin and all those useless fellows. அதெல்லாம் சொல்லலாம். பட் அல்டிமேட்லி வந்து ஓகே கான்ஃபரன்ஸ் லீக்ல ஆடுறீங்க, அதனால ஓகே ஒரு யூ கேன் லிட்டரலி ரொட்டேட் த டீம் அண்ட் மற்ற பிரீமியர் லீக் கேம்ஸ் தான் ஆடினாங்க. பட் நெக்ஸ்ட் சீசன் வச்சு யூரோப்பா லீகே, ஈவன் யூரோப்பா லீக், பிகாஸ் யூரோப்பா லீக் கூட இட்ஸ் கெட்டிங் ஓரளவுக்கு பெட்டர் கம்பெட்டிட்டிவா ஆகுது. அண்ட் சாம்பியன்ஸ் லீக் சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வச்சே வந்து கேன் யூ அடாப்ட்? பிகாஸ் இந்த சீசன் வந்து நான் எனக்கு இன்ஜுரி ஆனாலும் சரி, எனக்கு ஃபுல் ஸ்கோர் இருந்தாலும் சரி, நான் அதே மாதிரி தான் வருவேன்னு ஒத்த காலம் நிக்கிறேன் மனுஷன். அண்ட் வந்து தலைவன் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா டேய் பேசாதடா தயவு செய்து சும்மா லைக் வந்து எவ்ரி வீக் போக போக சம்டைம்ஸ் யூ ஃபீல் த செல்சி ஆர் கெட்டிங் வர்ஸ். அண்ட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் டெலுலு மைண்ட் செட்ல இருக்கான், அந்த மாதிரி இருக்கான். லைக் வந்து if you're Maresca out at this point, I will not blame you. பட் ஒன்னு வந்து சொல்றேன், Maresca சாக் பண்ணணும்னா நீ ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் ரெண்டு பேருமே சாக் பண்ணணும். ஏன்னா வந்து எப்படி ஒரு இவ்வளவு செலவு பண்றது மேட்டர் இல்ல லைக் அவங்களுக்கு, பிகாஸ் தே ஹேவ் த கேஷ் டு ஸ்பெண்ட். இவ்வளவு செலவு பண்ணியும் எப்படி ஸ்குவாட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியவே இருக்கு. ஏன்னா வந்து you look at all the reports saying we need a striker, இன்னும் டிஃபெண்டர் வேணும், இன்னொரு கோல் கீப்பர் வேணும். நம்ம லைக் இவ்வளவு செலவு பண்ணதுக்கு அப்புறம் கூட நமக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னா அங்க தெரியுது நம்மளோட ஸ்குவாடோட நிலைமை என்னன்னு. ஒன் டூ மெனி ப்ராஜெக்ட் சைனிங்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட்னா ஓகே, 7-8 ப்ராஜெக்ட் அட் அ டைம்ல ரொம்ப கஷ்டம். லைக் அந்த மாதிரி டீமா எனக்கு ஒன்னும் குழப்பமா இருக்கு. அண்ட் வந்து நான் இன்னொரு நியூஸ் இருந்துச்சு, they did not want to sign Luis Campos, of course PSG ல ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இந்த ஒருத்தர், and they want to keep these two அப்படின்னு எனக்கு அதான் ஒரு பயமா இருக்கு. லைக் வந்து you okay, we may finish top, we still may do top 5 and conference league, we may do still, because football is a crazy sport, anything can happen. But going into next season I don't know, like இவங்க ரெண்டு பேரும் வச்சு I'm not hopeful that we will do good business. செலவு பண்ணுவோம், பட் எதுல செலவு பண்ணுவாங்க தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. And even this game வந்து அது ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ்ல ஃபுல்லமர் பிரஸ் தாண்டி அவங்களால போக முடியல. ஃபுல்லமர் pressing so high, மாத்தி லைக் பிரஸ்ல வச்சிருந்தாங்க லைக். And the first goal came from Reece James for a mistake. But அதை தவிர்த்து I think defensively we were okay because Fulham didn't offer much going forward. And it was okay. Chelsea இங்க எப்போ பண்ணுவாங்களான்னு. அண்ட் வந்து என்ன காமெடினா அதே டைம்ல சிஎஸ்கே சரிப்படி வாங்கினாங்க மும்பை இந்தியன்ஸ்ட. சரி ஓகே, லைக் வந்து அந்த ஒரு ரெக்கார்ட் ஒண்ணு இருக்கு, செல்சியோ சிஎஸ்கே ஒரே நாள ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல, அது வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். சரி செல்சியும் தோத்துச்சு, சிஎஸ்கே ஏதாவது பண்ணாங்க, கடைசியில் பார்த்து செல்சி ஜெயிச்சிட்டானுங்க, சிஎஸ்கே விடுங்க, அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் அட்லீஸ்ட் வந்து என்னன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் என்னன்னா டைரிக் ஜார்ஜ் வந்தது. அண்ட் ஒன் குட் திங் இஸ் லைக் ஒரு யங்ஸ்டர் அகாடமில இருந்து வரீங்க, ஒரு கோல் ஸ்கோர் பண்ணீங்கன்னா செலிப்ரேட் பண்ணணும்னு தோணும். பட் அந்த டைம்ல ஹி வாஸ் லைக் நான் வந்து பால் எடுத்து பின்னாடி ஓடுறேன் பிகாஸ் we still have a game to win. That mindset I like, and whenever he has come on he has looked good. And at this point I would start him over Jackson. ஏன்னா ஜாக்சன் வந்து I was like ஜாக்சன் வந்தா போதும் ஒரு பெட்டரா இருக்கும்னு பார்த்தா அதுவும் உண்மை பண்ண மாட்டேங்கிறான். கொஞ்சம் லிங்க் அப்ல ஹோல்ட் அப்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு, பட் he is not scoring any of his chances. Like he is getting 2-3 chances a game and ஒன்னு கூட ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க. தான் பெரிய தலைவலியாவே இருக்கு. And it's so bad. And வந்து ஓகே ஜெயிச்சிட்டோம், நெட்டோ சம ஸ்ட்ரைக் அது, லைக் ஆன் த டர்ன் அந்த மாதிரி அடிக்கிறதுங்க கஷ்டமான ஸ்ட்ரைக் அது. But again this is just one win and our end to the season is very tough actually because we still have Everton at home, அப்புறமா வந்து Liverpool at home, even though they might have won the league. So but இது பண்ணுவாங்களான்னு தெரியல. And Newcastle away, Man United at home easy ன்னு சொல்லலாம் on paper, but we have only beaten Man United once in the last 8 years Premier League la. And we have Nottingham Forest away at last in the season, which could be a 4 versus 5 4 or 5 or 5-6 battle அந்த மாதிரி இருக்கு. So if our end to the season was a bit easier I would be like okay top 5 finish பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி இருக்கச்சே வந்து I don't see
பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி டு அதர்ஸ் வந்து அவங்களோட ரன்னிங் வந்து இட்ஸ் a bit easier to Chelsea's அந்த ஃபினிஷ் பாக்குறச்சு. இப்போ எல்லா டீம்ஸ்க்குமே போவோமே, சிட்டிக்கு ஒண்ணு யார் இருக்கா அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக்ல? Wolves at home, Southampton away, Bournemouth at home, Fulham away. Very So easy. you're looking at that. Okay, City will 10 definitely finish top 4. 10 out அது of ஒண்ணு. 10 at the very least. ஆமா. இப்ப Nottingham Forest வந்து they have Brentford at home, Crystal Palace away, Leicester at home, West Ham away and Chelsea at home. So அதுல you can say like okay manageable அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே நியூகாசல் பார்த்தோம்னா you can say the same things. So Chelsea's run is comparatively the hardest மத்தவங்கள பார்க்கறச்சு. So ஓகே ஜெயிச்சிட்டோம், பட் கன்சிஸ்டன்டா ஒரு 2-3 wins வர முடியுமா? ஏன்னா அல்டிமேட்லி அதான் வேணும். உங்களுக்கு டாப் 4 வரணும்னா நீங்க 5-6 கேம் ஜெயிச்சாலே போதும். ஏன்னா அந்த தட்ஸ் ஹவ் இப்போ டாப் 5 ஆயிடுச்சு. நான் தட்ஸ் ஹவ் டாப் 5 பேட்டில் ஹஸ் ஆல்வேஸ் பின். சோ அது பண்ண முடியுமா? அண்ட் ஆட வேண்டியது நியூகாசல் அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே, ரெண்டுமே அவே. சோ அதெல்லாம் 6 பாயிண்டர்ஸ். சோ அதெல்லாம் பண்ணலாங்களான்னு பார்ப்போம். ஐ டோன்ட் திங்க் we will get top 5. I think we might finish 6th and yeah, that's how I feel. ஓகே, எனக்கு லிவர்பூல் கேம் பத்தி ரொம்ப பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க டைட்டில் எழுதி வச்சாச்சு அவங்க கிட்ட. they played a shit game and somehow got 3 points at the end. என்னதான் அந்த கோலை வந்து டூபியஸா இருந்தாலும் நான் அதெல்லாம் பட் வந்து he is going to Madridங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு இது. ஆல்ரைட், நடுவில் ஒரு கெட்டப் சேஞ்ச். நான் கெட்டப் சேஞ்சில் வந்திருக்கேன். பிபி அதே கெட்டப்ல இருக்காரு. ஏன்னா இந்த எபிசோட் நாங்கள் வந்து ஒரு 2 days ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் எனக்கு ஃபெமிலியர் டிஃபிகல்டிஸ் வந்ததுனால கைண்டா பிபி என்னை அகாமடேட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஒரு வெரி தேங்க்யூ பிபி. அதை லெஸ்டர் லிவர்பூல்ல விட்டோம். லெஸ்டர் லிவர்பூல்ல விட்டதை அப்படியே டாட்னம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லேருந்து அதை திரும்ப ஆரம்பிச்சிருவோம். இந்த கேம் வந்து எனக்கு ரொம்பவே சிரிப்பா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 20 minutesல கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல வந்து இட் சீம் லைக் டாட்னம் எவ்வளவு கோல் கன்சீட் பண்ணுவாங்கன்றதுதான் பார்க்கணும் அப்படின்னு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க கன்சீட் பண்ணல. பட் அது 25-30 minutesக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கியர் சேஞ்ச் மாதிரி பண்ணிட்டு ஓவர் அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடினாங்க. என்னடா இப்படி ஆடுறானுங்கன்னு பார்த்தா அவுட்புட் எதுவும் பெருசா இல்ல. இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருந்தானுங்க. அன்லக்கின்னு சொல்றதா இல்ல திஸ் இஸ் தி டாட்னம் ஹிஸ்டரின்னு சொல்றதா? இன் சம் பார்ட்ஸ் லக்கி, எஸ், அவ்வளவு சான்சஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அத அப்படியே கேள்வி கேட்பீங்க. பட் அட் தி சேம் டைம் நீங்க சொல்ல ஓகே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 2-1 தான் போயிட்டாங்களே, நான் அதுக்கு மேல அவங்க ஏன் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்னன்னா டாட்னம்க்கு அப்புறமா விளையாடுனதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ட்ரை பண்ணிருக்கலாமேங்கிறேன். பிகாஸ் யூஆர் அட் ஹோம்ல இருக்கீங்க, அட்டாக் பண்ணுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கே தெரியும் நாங்க அட்டாக் பண்ண அங்க பின்னாடி வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கன்சிடர் ஆல்ரெடி 51 goals திஸ் சீசன். 51 கோல் 33 மேட்ச்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம். அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அண்ட் வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் ஆண்ட் இஸ் ஸ்டில் இன் அ ஜாப். இன்னும் எப்படி அந்த ஆளுக்கு வேலை இருக்குன்னு நினைக்குது. இன்னைக்கு எதுவும் கொஞ்சம் ஐ திங்க் வந்து யூரோப்பா லீக் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கோயிங் பை வாட் இட் இஸ், தே ஷுட் ரீச் அட்லீஸ்ட் த ஃபைனல். அதுக்கப்புறம் எனிதிங் கேன் ஹேப்பன். பட் வந்து அதான் ஸ்பர்ஸ் வந்து லைக் பாதியே அதான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தூங்குறானுங்க, அதுக்கப்புறமா they come back, நல்லா விளையாடுறாங்க, கோல் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அடிச்சா ஒன்னு அடிப்பாங்க, பட் they don't come back to win. அதே ஒரு இதுவா ஒரு பேட்டர்னாவே இருக்கு. That's the biggest problem. And Spurs last 5ல Premier Leagueல they only won 1 game. 4 other losses. But interesting இது என்னன்னா Spurs வந்து they have scored 61 goals. டாப் 5 இந்த டேபிள் அவங்க கோல்ஸ் ஃபார் ஒன்லி பார்த்தா. பட் கோல்ஸ் அகைன்ஸ்ட் 51 அது வந்து பாட்டம் 5 வந்துருது. ரொம்ப ஆமா எக்ஸாக்ட்லி. இட்ஸ் ஜஸ்ட் வாட் அபௌட் ஆன்ச்? நீங்க ஆன்ஜோட பாயிண்ட் எடுத்துட்டு வந்தீங்க. யூரோப்பா லீக்ல தேர் ஸ்டில் அலைவ். அஸ்யூமிங் தே கோ வின் தி யூரோப்பா லீக், விச் இஸ் சொல்லும் போதே என்னுடைய வாயில நாசியஸா இருக்கு ரொம்ப. பட் அஸ்யூமிங் அவங்க அங்க அதை பண்றாங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் அது இத்தனை நாளா சொல்றோம். ஒரு வேலை ஸ்பர்ஸ் ஜெயிச்சா ஒரு வேலை ஸ்பர்ஸ் ஜெயிச்சானே இது வரைக்கும் நடக்கல. மேபி நடக்கலாம், who knows, you never know. See, semi-final it's matter of 2 legs and then final. And like you don't need to be the best team to win tournament football. So யார் வேணாலும் ஜெயிக்கலாம், போரோக்லையும் கூட ஜெயிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் சைடுல பில்பாவ் யுனைடெட். So you never know. Like at least finals, like at least on paper பாக்குறப்போ அவங்க finals வரைக்கும் மாச்சு போறோம். Yes, that's true. But Bodo is probably the easier of the two
either Man United or Athletic draw wise, it's probably the easier of the த்ரீன்னு சொல்லலாம். பட் ஜெயிச்சா அண்ட் ஜாபை தக்க வச்சுக்குவாரா? சொன்ன மாதிரி செகண்ட் சீசன்ல ட்ராஃபி கொடுத்துருவாரு, இல்ல போயிடுவாரா ஸ்டில்? போரோ வந்து சப்பாலும் கிடையாது, லாசியா அடிச்சாங்க அவன் பெனல்டிஸ். ஸோ வந்து அவங்க சப்பை இடம் போட்ட முடியாது. கரெக்ட். பட் ஐ திங்க் வந்து ஆஞ்சலா யூரோப் ஜெயிச்சா அவருக்கு சிலையே வைக்கலாம். லைக் ஏன்னா கடைசியா ட்ரோஃபி ஜெயிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருஷம் ஆச்சு. அண்ட் தட் வாஸ் த கேரவோ கப். எனி பெரிய ட்ரோஃபி லீக் ஜெயிச்சு 61. அதுக்கப்புறம் ஐ திங்க் தே ஒன் அ ஃபியூ யூரோப்பா லீக். ஆக்சுவலி அந்த டைட்டில் வந்து யூரோப்பா லீக் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது. பட் I think they won like 3 or 4 UEFA Cups, which was at that time நினைக்கிறேன். அந்த லைக் அவங்க ஜெயிச்சானுங்க. பிரச்சனை என்னன்னா லைக் 92ல இருந்து பார்த்தோன்னா லைக் ஒரே ஒரு 2 லீக் கப் தான், அதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. பட் ஆண்ட் வந்து யூரோப்பா லீக் இட்ஸ் நாட் லைக் வந்து ஒரு சப்ப கான்ஃபரன்ஸ் லீக் அந்த மாதிரிலாம் கூட கிடையாது. யூரோப்பா லீக் இஸ் a decent trophy. அதை ஜெயிச்சாருன்னா மனுஷனுக்கு லைஃப் டைம் கான்ட்ராக்டே கிடைச்சிரும். பிகாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் இன் நார்மல் சிச்சுவேஷன்ஸ் அவங்க வராது. பட் கன்சிடரிங் ஹூ டாட்னம் ஆர் அவங்க இத்தனை வருஷமா எல்லா மேனேஜரையும் போட்டு பார்த்துக்கங்க. ஹாரி ரென்னாப், மார்டின் யோல், திஸ் தட், மொரினியோ, கான்டே, எவ்ரிபடி எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. கடைசியில பார்த்தா ஆன்ஸ் because Mourinho lost in Europa League. Like he lost to the Dinamo Zagreb. The 2-0 lead at the 3-0 caught out. Antonio Conte could not even get out of group stage in Conference League. So அதெல்லாம் வச்சு பார்க்கறச்சே வந்து இதெல்லாம் ஒரு வேற லெவல் அச்சீவ்மென்ட் மாதிரி தெரியும். எஸ், தட்ஸ் ட்ரூ. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சான்ஸ் இருக்கு ஆஞ்சுக்கு ஜெயிச்சா அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு வாட் கோயிங் டு மேன் சிட்டி ஆஸ்டன் வில்லா. இந்த கேம் ரொம்ப ஒரு ஹேங்கிங் இன் த பேலன்ஸ் கைண்ட் ஆஃப் கேம் மாதிரி இருந்துச்சு ஃபார் வெரி லாங் டைம். ஏன்னா இனிஷியலா அந்த கோல் அந்த ஈக்குவலைசர் கேம் வித்தின் த ஃபர்ஸ்ட் 20 minutes or so. அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே தராசிலேயே போயிட்டு இருந்துச்சு. இப்படி அப்படியும் இல்லாம somehow City found a way to pull it off. இவன் எமி மார்டினஸ் உடைய பிளண்டர்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஆஸ்டன் வில்லா ஃபேன்ஸே டர்ன் ஆகுறாங்க அவங்க மேல. இஸ் திஸ் சைன் ஆஃப் திங்ஸ் டு வரி? ஏன்னா தேர் ஆப்வியஸ்லி அலைவ் இன் தி FA கப் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷ் இந்த லீகுக்கு இது வரியிங் சைன்ஸா? பிஎஸ்ஜியோட he had a blunder that was 1 goal difference in the total outcome வேற. பட் மேபி அந்த கோல் போயிருக்கலாம். மேபி PSG wouldn't have sat back. அதுவும் மேபி சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா 2 கோல் அடிச்சாங்க. ஆல்ரெடி 3-1 லீட், சாரி 5-1 லீட். ஸோ வந்து என்னதான் கேவலமா டிஃபென்ஸே பண்ணாலும் 3 கோல் தாண்டி பெருசா மேபி போட மாட்டாங்கன்னு ஒரு அப்படி யோசிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் they came close. அது மார்டினஸ்க்கு என்னன்னா, அது கீப்பர்ஸ்க்கு என்ன ஒரு பிரச்சனைனா, லைக் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டேலே ஓடிட்டு இருக்கும். மண்டேல ஓடி கேமுக்கு ஒரு மிஸ்டேக் எப்படியாவது பண்ணாங்க. ஈவன் இஃப் they மேக் ஒரு 3-4 சேவ் அங்கிங்க வேற லெவல் சேவ் பண்ணா கூட, அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட உனக்கு கோல். அதான் ஒரு கோல் கீப்பருக்கு வந்து ஒரு கோல் கீப்பருக்கு சரி, டிஃபெண்டருக்கும் சரி, அது வந்து ஒரு அதான் மோஸ்ட் டஃபஸ்ட் பொசிஷன். ஏன்னா தப்பித்தாரி ஒரு மிஸ்டேக், ஒரு ஸ்லிப், இல்ல ஒரு டிஃபெண்டரை பார்க்கல, இல்ல ஒரு இது பார்க்கலன்னா கோல் அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சோ அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு மார்டினஸ்க்கு. பட் அண்ட் வந்து பட் சிட்டி on the other hand they had to win to keep the top 4 line. நான் வந்து செல்சி ஃபேனா டிரா அது பார்த்தேன் because so that both City or Aston Villa don't pull away. But unfortunately City ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெப் கடைசியில செலிப்ரேட் பண்ணது, அது வந்து I never thought he would do that. அதாவது லைக் ஒரு 4 லீக் ஜெயிச்சா ஒரு 4 லீக் வரிசையா ஜெயிச்ச ஒரு மனுஷன் டாப் 4க்கு போய் இப்படி குதிக்கிறான்னு நினைக்கிறப்பதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. மேபி he was like அது ஒரு சை ஆஃப் ரிலீஃபா இல்ல உண்மையிலேயே கத்துறோம்னு நினைச்சானு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் மேபி சை ஆஃப் ரிலீஃப் தான். ஒரு இந்த மாதிரி ஒரு சீசனுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஒரு டாப் 4 வரணுமேன்னு ஒரு இதுதான். அஃப்கோர்ஸ் தே ஸ்டில் இன் FA Cup which they can definitely win. பட் கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அது. அந்த பெனல்டி டிசிஷன் என்ன நினைக்கிறீங்க? was that a penalty? ஐ மீன் ரெஃபரீஸ் பத்தி நம்ம பேசினா போலாம். அதை பத்தி வந்து லோ ஹேங்கிங் ஜாக் ஃப்ரூட் அது நம்ம ஒரு இது பேசினா இன்னொரு இது வரும். அப்புறம் நான் அந்த ஏன்னா நேற்று கூட ஆர்சனல் பேலஸ் கேம்ல கூட ஒரு இது வந்துச்சு, அதை பத்தி நம்ம அப்கோர்ஸ் அப்புறம் பேசுவோம். பட் அது வந்து லெட்டர் ஆஃப் த லா கன்க்ளூசிவ் இது சரி என்னது என்ன மிஸ்டேக் அது clear and obvious error. I don't even know what clear and obvious is anymore. அதாவது அவங்களுக்கு clear and obvious-ஆ இல்ல ஏன்னா எனக்கு புரிஞ்சது இல்லை. பட் City ended up winning the game, so they won't really care much about that and the decision. True. Yeah. Going to the last game of the game week, Arsenal Crystal Palace.
Arsenal leads the league with 18 dropped points from winning positions in the league இந்த சீசன்ல. in a snapshot அதுதான் வந்து ஒன்னுக்கும் டூக்குமான டிஃபரன்ஸா வந்திருக்கு. அதுல ஒரு பயங்கர டிஃபரன்ஸ். ஆமா ஒரு 2 or 3 கேம்ஸ்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி கொடுக்கலாம். 13 டிரா. Are you ஆமா kidding me? 13 டிரா. yes சை. it's unbelievable and ஆமா. you can talk about what was the missing இது ஏன்னா என்னதான் அந்த ஒரு பிரைட்டன்ல ஒரு டெக்லன் ரைஸ் செகண்ட் yellow கார்டு ஃபார் கிக்கிங் த பால் அவே, லியாண்ட்ரோ ட்ரோசார்ட் அகேன்ஸ்ட் மேன் சிட்டி கிக்கிங் த பால் அவே, சலிபா அகேன்ஸ்ட் பிரைட்டன் ஒரு பெனல்டி, இப்படின்னு நிறைய எக்ஸ்கியூஸ் நான் லிஸ்ட் பண்ணிட்டே போவேன். அப்படி அந்த அந்த 3 கேம் அவுட்லயரா வச்சா கூட 12 points dropped from winning positions. That is basically 4 games, 6 games that we have conceded an equalizer from being a goal or 2 up, or in some cases being a goal up in 2 or 3 times in the same game. இதெல்லாம் வந்து unreasonable. One of the things அது நெக்ஸ்ட் சீசனுக்கு ஷோர் அப் பண்ணணும் அப்படின்னா how to finish games அப்படின்றதுதான். இந்த கேம் வந்து மேபி திங்கிங் அபவுட் பிஎஸ்ஜி குவார்டர் ஃபைனல், சாரி செமி ஃபைனல், இந்த பேக் ஆஃப் த மைண்ட் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஈக்குவலைசர் கன்சீட் பண்ணலாம் சலிபா என்னடா அசிஸ்ட் கொடுக்குற மட்டும் டாக்குன்ற மாதிரி ரொம்ப மட்ரிட் பண்ண அதே மிஸ்டேக் தான். லைக் வந்து இதுல என்ன காமெடினா அதே ஃபேஸ் பிளேயர் பாத்தீங்கன்னா ஓடகார்ட் பக்கத்துல இருக்கா. ஓடகார்ட் இஸ் கைண்ட் ஆஃப் டெல்லிங் ஹிம் பின்னாடி போன்னு. அது சரிவா பார்த்ததான் எனக்கு தெரியல. He gives it to Odegaard and Martin Odegaard போட்டு அப்படி தள்ளி போட்டு ராயவா லாப் பண்ணா. பட் டு பி ஃபேர் that goal was coming though. ஏன்னா ராயா வந்து எப்ப பார்த்தாலும் தலைவன் வந்து இன்னும் பாக்ஸுக்கு வெளில இருக்கா இல்ல ஹாஃப் ஏரியில தொங்கிட்டு இருக்கான். லைக் வந்து கார்டன் கூட லாப் டைம் அந்த கப் செமி ஃபைனல்ல, அப்புறம் 2 டைம் லைக் வந்து அந்த குடூஸ் அந்த ரெட் கார்டு வெஸ்ட் ஹாம் அது ஒண்ணு. லைக் வந்து அது கோச்சோட இன்ஸ்ட்ரக்ஷனா இல்ல அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளேன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு கீப்பருக்கு அவ்வளவு ஹையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு எனக்கு புரிஞ்சதே. he basically plays as a sweeper keeper, ஒரு எக்ஸ்ட்ரா மேன் இந்த பிளேயிங் ஃபீல்டா இருக்கான். பட் அந்த இது ஒர்க் ஆகுறதுக்கு தாலிபா இந்த பிரெயின் ஃபேட் மொமெண்ட்ஸ் இல்லாம இருக்கணும், ஆர் எனி அதர் பிளேயர் ஃபார் தட் மேட்டர். பிரெயின் ஃபேட் மொமெண்ட் இருந்துச்சுன்னா முடிஞ்சுது. இது அதேதான் இதுக்கும் ஆச்சு. இந்த போனமத் ரெட் கார்ட்லயும் அதேதான் ஆச்சு. நீங்க வந்து இதுவும் பாக்குறீங்களா? ஆர் டு யூ ஜஸ்ட் திங்க் இட் வாஸ் சலிபாவா? Is Saliba maybe it's a little consistent mistakes ஆ இருக்கு. பொசிஷனிங் தப்பா சொல்ல மாட்டேன். இட்ஸ் மோர் ஆஃப் அவனுடைய கான்சென்ட்ரேஷன் லாப்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது. நீங்க ராயா பொசிஷன் அவ்வளோ வெள்ள ஏன் இருந்தாங்க அந்த கேள்வி கேட்பீங்களா? For what it's worth, ராயாவோட அதே அந்த கேவலமான பொசிஷனிங் has helped us in a lot of cases. Playing out of the back ஆ இருக்கட்டும், pressure release situation ஆ இருக்கட்டும், or அவ்வளோ ஹையா இருக்கும் போது when somebody tries to play over the top for a counter attack, அதெல்லாம் ஸ்வீப் பண்றதுக்குலாம் it's been really useful. எங்க மிஸ்டேக் ஆகுதுன்னா situations like what Saliba did in this game or what Saliba did in the Bournemouth game. அப்போ வந்து Raya gets caught in no man's land, backtrack பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். You're getting a red card for clear and obvious. Same Miles Lewis Kelly West Ham கேம்ல அதே பண்ணான். பாலை பறி கொடுத்தான், இது பண்ண ட்ரை பண்ணா. Raya is going backwards because he's seeing a threat approaching அப்படின்னு பின்னாடி போறான். So he's also caught in no man's land. இது ஒரு it's a tough situation to be in. I get it. High risk high reward னு சொல்லிக்கலாம். பட் அந்த ஹை ரிவார்டா இருக்கிறதுக்கு இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒழுங்கா விளையாடணும். it is what it is at this moment. half a mind with semi final ல இருக்கும்போது விளையாடினா என்ன ஆகும் அப்படின்றத இந்த கேம் எவ்வளவு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சுன்னா, ஆர்டெட்டா வந்து யூசுவலா கேமுக்கு அப்புறம் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் இது பண்ணவே மாட்டான். ஆர்டெட்டாவே வந்து we did not concentrate this game, it was very poor game from us அப்படின்னு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்ற அளவுக்கான ஒரு கேமா இருந்திருக்குன்னா அவரையே நீ கஷ்டப்படுத்திட்டியடா அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு வந்து நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன். லைக் அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணுங்க, என்னையே காரி துப்புறாலும் பண்ணி வச்சிட்டாங்க. எஸ், என்னையே அரசியல்வாதி ஆக்கிட்டே வாய்க்கண்ணன் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. பேலஸ் வந்து although they have in fact both the games in the game week for Palace
ஒரு கேம் 10-man பேலஸ் 0-0 போனமத் டேக்கிங் அ பாயிண்ட் ஃப்ரம் தெம் அண்ட் 2 times ஆர்சனலோட கம்பேக் பண்ணி டேக்கிங் அ பாயிண்ட் ஃப்ரம் ஆர்சனல், ஒன்னு அவே ஃப்ரம் ஹோம் ஒன்னு அட் ஹோம். கோயிங் இன் டு த செமிஃபைனல் FA கப்ல வந்து ஆஸ்டன் வில்லா ஹோஸ்டிங் தெம், ஐ மீன் வெம்ப்லி இந்த கேம் வெம்பிளி. ஆமா. technically. Yeah, but going into Wembley with hard-earned point, comeback point, momentum, Crystal Palace. சி அல்டிமேட்லி செமிஃபைனல் இஸ் லைக் வந்து எப்படி சொல்றது, செமிஃபைனல் இஸ் அந்த டே எப்படி எப்படி பண்றீங்கன்னு On the தான். day. அண்ட் வந்து அதுதான் கிறிஸ்டல் பேலஸ்ல வெம்பிளி, கிறிஸ்டல் பேலஸ், வில்லா, நாட்டிங் ஃபாரஸ்ட் தான் லைக் ரெகுலரா வெம்பிளி போக மாட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிரௌட் அண்ட் இதுவோட பிகாஸ் ஒரு ஃபேனா நீங்க வந்து வெம்பிளி போகணும்னு இவ்வளவு நாளா இவ்வளவு வருஷமா ஆசைப்படுறீங்க. கிறிஸ்டல் பேலஸ் கடைசியா 2022 வந்து செமிஃபைனலோட ஆடினாங்க Yes, FA கப்ல. அதுக்கு முன்னாடி எப்போ போனாங்கன்னு எனக்கே ஞாபகம் இல்லை பிகாஸ் ஸ்பெண்ட் yeah, சோ. correct. கண்டிப்பா வந்து ஃபேன்ஸ் வில் பி தட் ஃபுல் வாய்ஸ். அது வந்து பிளேயர்ஸை கண்டிப்பா புஷ் பண்ணும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். போத் ரெண்டு பேருமே, Yes, போத் பேலஸ் that's அண்ட் true. வில்லா. சோ அது That's வந்து true. ஒரு நல்ல கேமா இருக்கும். பட் அட் த சேம் டைம் தேல் ஃபீல் லைக் நம்ம ஜெயிக்கிறதுக்குன்னு போவோமா இல்ல நம்ம தோக்க கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் இதுவா ஆடுவோமா அப்படிங்கிறது இன்னொரு இருக்கு. பிகாஸ் வந்து தட் இஸ் ஆல்சோ இன்னொரு ஃபேக்டர். ஸோ பாப்பா என்ன பண்றாங்கன்னு. அண்ட் கிறிஸ்டல் Interesting. பேலஸ் வந்து டு பி ஃபேர் நல்ல ஒரு பிசிக்கலான டீமை நல்லா கொஞ்சம் ரேஷா தான் ஆடுவாங்க. ஸோ தட் மைட் ஹெல்ப் தம். அந்த எப்பவுமே சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஒரு 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 இடி இடிச்சான்னா அந்த இட் செட்ஸ் த டோன் அப்படின்னு. இப்போ ஹாக்கில நம்ம Mm. ஹாக்கி பாக்குறோம், இன்னும் ஒருத்தன் விடுறான் அப்படியே கீழே விடுறான் அப்படியே இருக்கிற எல்லாம் இது வர. ஸோ தட் செட்ஸ் த டோன் அப்படியே. பட் லெட்ஸ் see what happens. பட் at this point I would say advantage Palace, but you never know. Yeah. So, what does Villa have to do to win this game? இவங்க நம்ம FA கப் வந்துட்டோம், ஸோ அந்த FA கப் முடிச்சுட்டு போயிடுவோம். See Villa, ஓய் ஸ்டிக்கி சிச்சுவேஷன், கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம் தான். பட் ஐ கேன் see this game going to extra time. இது எக்ஸ்ட்ரா டைம் போகும்னு நினைக்கிறேன். இந்த கேம் அட்லீஸ்ட் இந்த கேமாவது எக்ஸ்ட்ரா கேம் போகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு ஐ திங்க் you know what, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி கிறிஸ்டல் பேலஸ் will snatch this one. நான் வந்து போச்சு. பட் ஐ திங்க் கிறிஸ்டல் பேலஸ் ஒன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் கிறிஸ்டல் பேலஸ் இந்த எக்ஸ்ட்ரா டைம். மேபி ராங்க போல வாய்ப்பு இருக்கு. பட் சும்மா ப்ரெடிக்ஷன் தானே, அதுல என்ன இருக்கு. Interesting. Okay. Nottingham Forest, Man City. Can Nottingham Forest continue to pull off the upset? அவங்க பிக் சிக்ஸ், ட்ரெடிஷனல் பிக் சிக்ஸ் டீம்ஸ் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு அக்கிலி சீலா இருந்திருக்கு இந்த சீசன், பாரிங் டாட்னம். பட் அது பிக் சிக்ஸ் டீம் அது அட் திஸ் பாயிண்ட் எனக்கு தெரியல எப்படி அவங்க பிக் சிக்ஸ் போல கொண்டு வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்ட், தட் இஸ் வெரி ட்ரூ. எனக்கு அவங்க அது லண்டன்ல இருந்ததுனால, அவங்க அந்த மார்க்கெட்டிங் புல் இருந்ததுனால தான் ஒரே ரீசன் அவங்க பிக் சிக்ஸ்ல இருக்கு. மார்க்கெட்டிங் புல், அதுக்கப்புறம் ஹாரி கேன், சானி, டெலி அலி அந்த மாதிரி இந்த டீம் வச்சு ஒரு கிறிஸ்டியன் எரிக்சன் அந்த டீம் வச்சு சமயம் ஓட்டுனாங்க ஒரு 4 வருஷமா. அதனால ஏன்னா அந்த டைம்ல ஆக்சுவலி டாப் 6 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஜஸ்ட் தி பிக் 4. Yes, it was just the big 4. You're right. Yeah, the top 6 number. So correct. Anyway, coming back to Nottingham Man City upsets. Do you consider this an upset if Nottingham beats Man City? Yes, considering எப்போ வெம்பிளில ஜெயிச்சாங்க ஃபார் எனி கப் செமிஃபைனல்ங்கிறத எப்போ நீங்க யோசிக்கணும். Okay. Because City have been there more often than not. அவங்க வந்து வெம்பிளி வந்து பக்கத்து விட்டு போற மாதிரி. என்னதான் மான்செஸ்டர்ல இருந்து லண்டன் தூரனாலும் அவங்களுக்கு பக்கத்து விட்டு போற மாதிரி. லைக் வந்து எனக்கு தெரிஞ்ச வெம்பிளில இருக்காங்களே போன வருஷம் விட்டுட்டு போன நிக்நாக்ஸ் எல்லாம் இன்னும் அங்கேயே இருக்கும் போல இருக்கு. City will be favorites considering it's Wembley, the big stage. The big stage City have been there more than Nottingham Forest. So Nottingham Forest ஜெயிச்சா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டா தான் இருக்கும். பட் ஐ திங்க் சிட்டி வில் வின். கஷ்டமான கேமா இருக்கும், பட் சிட்டி வில் புல் த்ரூ 2-1 சிட்டி. சோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த early கோல் அடிச்சிட்டு பின்னாடி கட்டைய போட்டுற வேண்டியதானா? ஒரு கோல் அடிச்சா சிட்டி கூட கட்டைய பண்ண முடியாது. 2 கோல் அடிச்சுட்டு கட்டைய போடலாம். Okay. Okay. So Nottingham Forest at the very least, Tottenham ஓட blueprint தான் நினைக்கிறேன். 2 early goals and then sit back, relax, enjoy the game. Okay.
கோயிங் டு பிரீமியர் லீகோடைய அப்கமிங் கேம் வீக். இந்த கேம் வீக் ஒரு ஷார்ட் அண்ட் கேம் வீக் ஆப்வியஸா, கன்சிடரிங் எஃப்ஏ கப் இருக்கிறதுனால இந்த ஃபிக்ஸ்டர்ஸ் வேர் அட்வான்ஸ்ட் இந்த கேம் வீக் 33க்கு. We start with Chelsea Everton. Chelsea hosting Everton at the Bridge. தான் போச்சு. சை. இல்ல 6:30 AM ஓட சண்டே சாட்டர்டே உங்களுக்கு, எனக்கு 7:30 ஆமா. AM ஓட சண்டே. காலங்காத்தால அப்பா. அது எந்திரிச்சு பிரச்சனை என்னன்னா, காத்தால எந்திரிச்சு நான் பேசாம தூங்கலாமேன்னு ஃபீல் பண்ண அளவுக்கு இருக்கக்கூடிய கேம் தான் இதெல்லாம். ஐயோ, yes, I was வாய்ப்பு going to இருக்கு. ஏன்னா எவர்டன்ல இஃப் இட் வாஸ் சம்மன் எல்ஸ் ஒரு டீசன்ட் அட்டாக்கிங் டீம்னா கூட ஓகேங்களா, பட் இது எவர்டன். அதனால அதான் சிம்பிள், செல்சி ஹேவ் டு வின் திஸ். இது வேற இது ஐ டோன்ட் நோ must. வேற எப்படி போடுறது எனக்கு தெரியாது. செல்சி ஹேவ் டு வின், அவ்வளவுதான். இதுக்கு வந்து Interesting. எஸ்பெஷலி கிவன் தட் திஸ் இஸ் த லாஸ்ட் சார்ட் ஆஃப் ஈஸியர் ஃபிக்ஸ்டர் ஆஃப் தி ரிமைனிங் ஃபோர்ங்கிறதுனால இதை வந்து ஜெயிச்சே ஆகணும். இதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. Right. ஆமா, மஸ்ட் வின்ங்க. அண்ட் வந்து பிரச்சனைனா எவர்டன் வந்து செல்சிக்கு வந்து லைக் செல்சிக்கு என்ன, எவர்டன் வந்து ஒரு பெரிய ஒரு இது மாதிரி லைக் வந்து எப்போ வந்து நல்லா இருந்தாலும் எவர்டன் நம்மளுடைய ஃபார்ம் வந்து கெடுத்து விட்டுருவாங்க. Achilles heel. ஆமா, பீட் லாஸ்ட். இப்போ அந்த செல்சியோட பேட் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆனதே குருசன் பார்க்ல தான். அந்த 0-0 ஆரம்பிச்சது அப்படியே சரக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து லைக் பட் இஃப் செல்சி டிரா ஆர் லூஸ் திஸ் கேம்னா டாப் 5 பை பை சொல்லிடலாம். எனக்கு கடைசி 4 கேம்ல ஐ டோன்ட் see us winning more than 2 or 3 unless ஒரு கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸ் போட்டால் எவர்டன். Okay, I see. All right. So hopefully உங்களுடைய மார்னிங் வந்து இந்த கேம் வீக் 34 ஆரம்பத்துல it is not a wasted 6:30 AM start for you. செல்சி வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷனோட going to Wolves Leicester City. கிட்டத்தட்ட ரெலிகேஷன் பேட்ல இருந்திருக்க வேண்டியது, பட் Wolves, my god, எங்கேருந்து என்ன பண்ணாங்க, it's been unbelievable. Wolves வந்து 5 wins in a row. ஆமா, the லாஸ்ட்னு பார்த்தா பிரீமியர் லீக்ல ஃபுல்லமோட February 25th 2-1 தோத்துருக்காங்க. It's been quite an amazing run for them. இது கண்டினியூ ஆகுமா? Get a manager with a pedigree and you will make things happen. யாருக்குமே தெரியல பாத்தீங்களா? ஏன்னா எல்லாமே எல்லாம் இந்த அப் அண்ட் கமிங் மேனேஜர்ஸ். ஆக்சுவலி ஏன்னா வுல்ஸோட மேனேஜரோட இந்த விட்டி வேற என்ன விட்டி டக்குன்னு போய் ஞாபகத்துக்கு வரல, பட் பெரேரா சிவி எடுத்து பாத்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி வெரி குட் சிவி. He is actually won things in Portugal. வேற இன்னொரு லீக்ல கூட போய் ஜெயிச்சிருக்காரு. So there is a CV there. அது Wolves கரெக்ட்டா பார்த்து இது பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். That's true. And I mean Wolves ஒரு காலத்துல வந்து போர்ச்சுகல் எஃப்சியா தான இருந்தாங்க. So maybe அந்த போர்ச்சுகல் கனெக்ஷனை வந்து சேர்த்து விட்டுருப்பாரு. Very true, very true. And you started seeing early on away Wolves when Vitor Pereira came in, the philosophy இருந்துச்சு, going to a back three, அவங்க defensive stability இருந்துச்சு. இனிஷியலா அவங்க 1 goal games லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. It was very difficult. அந்த கேரி ஓனியல் கடியில இருந்த Wolves வந்து ஒரு 3 goal 4 goal டிஃபரன்ஸ்ல தோக்குற காலம் போயிட்டு காம்படிட்டிவா தோக்க ஆரம்பிச்சு அப்புறம் இப்போ 5 wins on the trot. ரெலிகேஷன் பேட்டில் இருந்த Wolves வந்து இப்போ அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேபிள டாப் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. லெஸ்டர் சிட்டி ஆப்வியஸா ரெலிகேட்டட். சோ இது ஒரு கேம், ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இல்லாத ஒரு கேம், அவ்வளவுதான். That's true. இந்த கேமுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்ல. இப்ஸ்விச் டவுனோட ஃபேட் இந்த வாரம் வெஸ்ட் ஹாம் ஜெயிச்சாங்கன்னா அதுவும் சீல் ஆயிரும். This only means this game Wolvesக்கு வந்து it's a walk in the park அப்படின்னு வச்சுக்கலாமா? மைட் ஒரு இது மேபி கொஞ்சம் லைக் நம்ம ரெலிகேட்டட் கொஞ்சம் ஃப்ரீயா ஆகலாம் அப்படின்னு அவங்களும் யோசிக்கலாம். பட் பட் Wolves will win 6 in a row. Interesting. Okay. Jamie Vardy vera, he's announced that he's leaving Leicester after 13 years. What a signing for Leicester. 1 million. 1 million. He rejected a move to Arsenal in 2017. And அதுக்கப்புறம் he went on to win the Premier League, ஒரு FA Cup, 16ல he won the league-ல. No, அப்ப நாங்க 15ல ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா he didn't come to us and then he went on to win with Leicester. ஒரு அப்புறம் ஒரு FA Cup வேற he won. FA Cup, ஒரு ரெலிகேஷன், ஒரு ப்ரமோஷன், திரும்ப ரெலிகேஷன்.
ஒரு ஸ்டாய்க் கெரியர் அண்ட் நடுவுல நிறைய இங்கிலாந்துக்கு அமேசிங் மூமெண்ட்ஸ் வேற. ஆமா, ஸோ ஸ்டெல்லர் லெஸ்டர் கெரியர் ஃபார் ஹிம் கம்ஸ் வேற டு அன் எண்ட். லெவல் கிடையாது. இன்னைக்கு வந்து தட்ஸ் ட்ரூ. ஒரு லெஜண்ட், பிரீமியர் லீக் லெஜண்ட். யா A bigger Premier அன்பிலீவபிள். League legacy in the Harry Kane. சாரி, சொல்லி ஆகணும். இன்னைக்கெல்லாம் டாட்டம் ஃபேன்ஸ பார்த்துட்டு நான் ஒண்ணு நீ முட்டை அப்படின்னு சொல்றனோ அதெல்லாம் வேற லெவல். My God, that celebration was unbelievable. Even though அவங்க அந்த கேம் தோத்தா கூட அந்த celebration தோக்கல. I think they drew that game. Celebration was top notch. ஓகே, அடுத்த கேம் வந்து நியூ கேசல் இப்ஸ்விச் டவுன், அனதர் ரெலிகேட் க்ளோஸ் டு ரெலிகேஷன் டீம். இந்த கேம் தோத்து ரெலிகேட் ஆயிருவாங்கன்றதுதான் என்னுடைய இது. வாட் இஸ் நியூ ஹவு மெனி கோல்ஸ் இஸ் நியூ கேசல் கோயிங் டு வின் பை? 4-1. ஓகே, ஒரு காம்பரன்சிவா 4-1 போட்டுருவாங்க. என்னுடைய ஈசாக் கடைசியா இந்த வாட்டியாச்சும் கோல் ஸ்கோர் பண்ணா நல்லா இருக்கும். நானும் வருஷமா நான் வாரமா அவனை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். சார் ப்ளீஸ் சார் அடிங்க சார் அடிங்க சார்னு. நியூ கேசல் ஸ்கோரை பார்த்தா 5-1 நியூ கேசல், 4-1 நியூ கேசல். டீம்ல வெளியே தலைவர் அடிப்பா பாருங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. நான் இந்த வாரம் அவனை தூக்கி வெளியே ஃப்ரீ ஹிட் எடுக்க போறேன். ஃப்ரீ ஹிட் எடுத்து அவனை தூக்கி வெளியே போட்டா அவன் இந்த வாரம்னு பார்த்து ஹேட்ரிக் அடிப்பான். அந்த ஃபோமோனாலேயே நான் அவனை வச்சு சாவுறேன். டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்த ஒரு லீக்ல இப்போ 8வது 10வது பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் டூயிங் எ டோர்னமெண்ட் இன் தட் லீக். இட்ஸ் பின் குவைட் அ நைட்மேர் சிச்சுவேஷன் ஃபார் மீ. ஓகே, ஸோ 4-1 நியூ கேசல். பிரைட்டன் வெஸ்ட் ஹாம், இது வந்து ரெண்டு டீமுமே வந்து இந்த கல்லூரி படத்துல நீ போயேன் இல்ல நீ தான் போய அந்த ட்வின்ஸ் இது பண்ணிக்கோங்களே, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இந்த நீ அடிச்சுக்கோ இல்ல நீ அடிச்சுக்கோ அப்படின்னு மாத்தி மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கேம் மாதிரி இருக்கு. வாட் டு யூ திங்க்? பாட்டர் ரிவெஞ்ச் கேம் வேற. ஓ மை காட். பிரைட்டன் சாக் பாட்டர், அது வந்து ஓ தட்ஸ் ட்ரூ. யா, ஆமா, செல்சி தான் பிரைட்டனுக்கு வந்து அது இவனுக்கு போய் வந்து பிரைட்டன் ஒரு கான்ட்ராக்ட வந்து இது பண்ணி விட்டோம். லைக் we bought out his contract and gave him 5 years and sacked him, not even giving him 1 year. அதான் பெரிய ஒரு செம காமெடி அதுல. பட் வாட் எவர் இட் இஸ், அது I think Brighton win this one. Home and runல I'll give them a home advantage. Brighton 3-1 finally won. Brighton. 3-1 Brighton. Brighton finally winning. Brighton another team. Last 5 Premier League games la 0 wins. Before that they had I'm trying to go February 25th Bournemouth oda last win அவங்களுக்கு. It's been one nightmare after another. அதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு FA கப் ஜெயிச்சாங்க நியூ கேசலோட. பட் பிரீமியர் லீக்லன்னு பார்த்தா February 25th was their last victory. ஓகே, ஆல்சோ நீங்க அந்த பிரைட்டனை சொல்றத பார்க்கும்போது இட் would have been cheaper for Chelsea to buy Brighton as a club and இதெல்லாம் பிரைட்டனுடைய அந்த ஸ்டாஃப் ஒன்று 2-3 பேர் வாங்கினோம், பிரைட்டனுடைய மேனேஜர் ஒரு வாட்டி வாங்கினோம், அதுக்கப்புறம் அவங்களோட வேற ஒரு செட் பீஸ் கோச்சே வேற ஏதோ ஒரு இது வாங்கினோம். நீ பிரைட்டனே வாங்கிருக்கலாமேடா. சீப்பா முடிஞ்சிருக்கலாம். பிகாஸ் பிரைட்டன் டோன்ட் ஸ்பெண்ட் எனிவே, எப்படியும் வந்து காசு வாங்குறானுங்க. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் பிரைட்டன் கொண்டு செலவு பண்ணி மேபி ஆக்சுவலி பிரைட்டனுக்கு செலவு பண்ணிருந்தானே மேபி they could have actually fought for top 7, who knows. ஏன்னா வந்து லைக் அவங்க மாடல் வந்து இட்ஸ் லைக் இந்த டேட்டா மாடல் வந்து இட்ஸ் kind of been working for them, so who knows, maybe. True. Okay, so Brighton win அப்படின்னு going to Southampton Fulham, another குப்பை game to round out the Saturday 10 AM schedule. Fulhamக்கு walk in the park அது. ஐ திங்க் அப்படிதான். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சவுத்தாம்ப்டன் ஒரு 2-3 கோல் அடிச்சாவே மண்டி போட்டுருவாங்க. சோ Fulham should win this. அது அகைன் இன்னொரு கோலுக்கு எத்தனை கோல் ஜெயிப்பாங்கன்னு. பட் மேபி சவுத்தாம்ப்டன் மைட் பிளே a bit better because லாஸ்ட் கேம் வந்து டிராப் பண்ணானுங்க. சோ இந்த கேம் ஃபைட் கொடுப்பாங்க பட் they lose because வந்து ரெலிகேட் ஆல்ரெடி ரெலிகேட் ஆயிட்டானுங்க. there is nothing to play for. அப்படியே ஃப்ரீயா போய் ஆடுங்க, ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுங்க. So அந்த ஒரு இதுல வந்து maybe they might play better. So but I still give the win to Fulham. Or 3-1 Fulham. Okay, starting with Sunday games. I think Southampton might score 2. So 3-2 Fulham. நல்லா இருக்கும். 3-2 Fulham. Okay, going to the Sunday games, Bournemouth Man United, game number 1. இந்த கேம் வந்து Man United க்கு சான்ஸ் இருக்கா? இனிமே லைக் தெரியல, லைக் சான்சிங் எல்லா கேம்ல தான் சான்ஸ் இருக்கு because they have better players than Bournemouth and அந்த குவாலிட்டி இருக்கு.
பட் அது என்ன அது ஐ டோன்ட் நோ. குவாலிட்டி இருக்கு. பட் யா இது கேம் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். ஒரு பெட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இந்த கேமை நான் டச்சே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த கேம் எந்த டீம் எப்போ மண்ணை கவுன்னு சொல்லவே முடியாது. போறோம் ஆர் சம்மன் எல்ஸ் லைக் இல்ல லாஸ்ட் மினிட்ல மக்வயர் தூக்கி போட்டு லாங் பால் போட்டு மக்வயர் ஹெட் பண்ண அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. So Yeah. you never know, like or Bournemouth can win this easily or United can win this easily. இது வந்து காலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு True, true, true. I think Very United true. are basically like வந்து all or nothing and Europa League மாதிரி தான் இருக்காங்க. So I'm not sure if they'll take this seriously. Exactly, So yeah. அது வேற Bournemouth probably get United at a really good time. ஏன்னா இந்த அவங்களோட all eyes on Thursday தான் இருக்கும். ஆமா எதுவும் பெருசா அதுக்காண்டி நான் வந்து I don't think United will lose, but ஒரு டிரா போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1-1 டிரா 1-1 டிரா. 1-1 draw. Speaking of Europa League, another team facing Europa League semi-final and also potentially handing title to Liverpool. Liverpool வந்து draw or win. தெரியாது எவ்வளவு கோல் கொடுப்பாங்க தான் கேள்வி. Yes. As much as Liverpool have not been playing that great, Correct, exactly. நம்ம பார்த்து இது கையை இது பண்ணுவாங்க. ரிவர்ஸ் பிக்ஸ்டர்லயே போட்டு 6-3 போட்டு நொடுக்கிறானுங்க. should have been more, should have been more. பட் இந்த வாட்டி வந்து ஸ்டைலா அடிச்சு டைட்டில் ஜெயிச்சிருவாங்க. சோ இந்த பேபி கேம்ல அப்பியரன்ஸ் கொடுக்குதா பேபி ஹை சொல்லிக்கலாம். நான் வந்து அவளை நட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம் போ அப்படின்னு. இட்ஸ் இந்த கேம் லிவர்பூலுக்கு வந்து டைட்டில கொடுத்துட்டாங்க டாட்னம் அப்படின்னா, although this game will be at Anfield, ஒயிட் ஹார்ட் லைன்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத என்னுடைய இது. டாட்னம் வந்து அப்படி அவங்களால டைட்டில் தான் ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி இது கொடுத்தா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஹியூமிலியேட்டிங்கா இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இருந்திருக்கும், இப்ப இல்ல. பட் எனிவே எத்தனை கோல் டிஃபரன்ஸ்ல ஜெயிப்பாங்க லிவர்பூல்ன்றதுதான் இதோடைய பாட்டம் லைன். லாஸ்ட் கேம் ஆஃப் த கேம் வீக் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிரென்ட்ஃபோர்ட், அது வந்து மிட் வீக் ஆஃப் நெக்ஸ்ட் வீக் நடக்குது ஆஃப்டர் தேர் FA கப் ஃபைனல் செமிஃபைனல். செமிஃபைனல் வின்னர்ஸ் ஃபைனலிஸ்டா போவாங்களா பிரென்ட்ஃபோர்டை ஃபேஸ் பண்றதுக்கு, இல்ல டாப் 4 ஆல் டு பிளே ஃபார் அப்படின்ற நிலைமையில போய் விளையாடுவாங்களா? play for and they will beat Brentford. Beat Brentford, okay, good. It's a game for Brentford. ஏன்னா Brentford அவே ஃபார்ம் ஆஃப் லேட் வந்து ரொம்ப பெட்டர் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கிற டீம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்பீட் பிரேக்கரா இருக்கிற இன்னொரு டீம் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஸோ அந்த பேர் என்ன, இம்பாசிபிள் ஃபோர்ஸ் மீட்டிங் அன் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு கேம் இது. வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் ஃபார் திஸ்? 2-1 Forest. Okay. All right. That rounds out game week 34. இந்த game week 34ல ஏதாவது சர்ப்ரைஸ் பார்க்க முடியுமா? Win with a win for Chelsea வந்து it will see them go to 60 points up until Nottingham Forest play again. So it will take them because சுத்தி இருக்கிறவங்க வந்து எப்படின்னா like Newcastle will win that game. City don't play but they already won that game. Right. சுத்தி இருக்கிறது மெயினா நியூகாஸ்டல் அண்ட் ஃபாரஸ்ட் தான். I think both of them will win their games. Both of them win their games. So upon the top 6 at the end of game week 34 will stay the same. I think so, yeah. City and Newcastle and Forest like one or 3 points அதிகம் and they will keep that. அதேதான் இருக்கும். Man City third ல இருக்காங்க. They'll probably come to 5th, but if both Nottingham and Newcastle correct, yeah 5th and yeah அதான் டாப் 4 பேட்டில் அவ்வளவு இதுவா இருக்கு. 3rd to 7th வந்து it's like literally only 4 points. So basically whoever goes on a 3-game win streak அதுதான். But Chelsea ultimately இது Nottingham Forest Newcastle மூணுமே ஜெயிச்சா கண்டிப்பா வந்து they'll get top 5. But இல்லனா தான் பிரச்சனை. இதுல இன்னொன்னு வந்து Arsenal are playing Newcastle penultimate game of the season. That could potentially be a top 4 battle because we are playing Liverpool the game the week before. And Bournemouth, you Gunners, North London forever. Baby, thank you so much for your time. இன்னைக்கு 2 நாளும் appreciate you joining me. கேளுங்க வட லண்டன் அண்ட் பிவி டாக்ஸ் ரெண்டுத்துலயும் நிறைய கண்டென்ட் வந்துட்டு இருக்கு. It was a very disappointing Chennai in FC game.
4-0 தோத்தாங்களா? நான் சும்மா உங்க வேண்ட கேட்டுட்டு இருந்தேன். பிபி தான் ஏறும். வேணாம், வேணாம். நல்ல இதுவா இருந்துச்சு அந்த அந்த ஐ மீன் இட் வாஸ் ஃபன் டு லிசன் டு தட் ராண்ட். பட் ஸ்கூல்ல ஏன் தீபா சான்ஸ் இருந்துச்சா அந்த கேமுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி? லைக் would you have given Chennai NFC any chance to win? கேட்கல. நாளைக்கு ஐபிஎல்ல கிரேட் பார்ட் ஆஃப் த உடன் ஓ ஸ்கூல் இருக்கு. ஓகே 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 சாரி எனக்கு நல்ல கொஞ்சம் கட் ஆயிருச்சு. அந்த கேமா எனக்கு தெரியல. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபர்ஸ்ட் விக்டரி கிடைக்குமா சிஎஸ்கேல சென்னையில? ஆர்சிபிக்கு சேப்பாக்ல வின்னு கொடுத்தா 17 இயர்ஸ் கழிச்சு, டிசிக்கு 15 இயர்ஸ் கழிச்சு வின்னு கொடுக்குறோம். எல்லாருக்கும் நம்ம வாரி கொடுக்குறோம். பிரியங்க் சாரியாக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கொடுத்தோம். சோ எல்லாருக்கும் கொடுக்குறோம். நம்ம 5 ஜெயிச்சாச்சு. சோ இட்ஸ் லைக் வந்து சரி மத்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, என்ன வச்சுக்கோங்க. கம் ஹியர் கம் டேக். முத்து படத்துல அப்பராஜினி காட்சி மாதிரி எல்லாருக்கும் தங்க காசுகள் தான் கொடுத்துக்கிட்டு. டிராஃப்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் டாலஸ் கவுபாய்ஸ் கோயிங் டு டு? என்னோட ஜெயண்ட்ஸ் வந்து நம்பர் 3 பிக்கு. இப்போ ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, they're trying to trade back into the first round to get a quarterback அப்படின்னு. What do you think? NFL to start following on players, but பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Okay. All right, PB, once again, thank you very much for your time today. கூடிய சீக்கிரம் இன்னொரு கேம் வீக் ரிவ்யூல சந்திப்போம். அது வரைக்கும் thank you so much. கேட்ட listeners எல்லாருக்கும் thank you. நாங்க பேசினதெல்லாம் if you agree, disagree, commentsல engage பண்ணுங்க. We'll meet you again soon with another game week preview and review. Until then, Arvind and PB signing off. Thank you, PB. Yes.